காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய நல்லாதார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு நானோ. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தை நானோ என்பது வேதத்தில் இருவேறு அர்த்தம் உள்ளதாக பல இடங்களில் நாம் வேதத்தின் ஆதாரங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். மார்க் 14 வசனங்கள் 18, 19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பது யார் என்று அவர் சொல்லுகிற போது அங்கே இருந்த சீஷர்கள் நானோ என்று கேட்கிறார்கள். ஆங்கிலத்திலே இஸ் இட் ஐ என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நானோ என்கிற தமிழ் பதத்தினுடைய அர்த்தம் பரிசுத்த வேதாகமத்திலே பட் ஐ எம் என்கிற பதத்திற்கும் பொருந்தும். பட் ஐ எம் என்கிற அந்த பதத்தை தான் இன்று 5 சிறிய தலைப்புகளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு நபர். அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 55 வசனம் 16 நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். As for me, I will call upon God and the Lord shall save me. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள். மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாவிட்டாலும் சரி, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். மற்றவர்கள் எல்லாம் பாகால்களையும் விக்கிரகங்களையும் வணங்கி கொண்டிருந்த நேரத்தில் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 88 வசனம் 13 நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். But unto thee have I cried, O Lord, and in the morning shall my prayer prevent thee. நீங்கள் அப்படி சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்களா? நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். மற்றவர்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் போது நீங்களோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, சங்கீதம் 145 அதிகாரம் வசனம் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் போது என்ன நடக்கிறது என்றால், அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். சங்கீதம் 52 வசனம் 8 சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். But I am like a green olive tree in the house of God. I trust in the mercy of God for ever and ever. நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே அநேக பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள், ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள், டீக்கன்மார்களாக இருக்கிறீர்கள், உதவி செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது சபை பொறுப்பை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 11-12 சொல்லிருக்கிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். மூன்றாவதாக, நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். சங்கீதம் 59:16 சங்கீதக்காரராகிய தாவீது, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் ஆனீர். 2 நாளாகவும் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, மோசையோடு ஆண்டவர் கூறும்போது யாத்திராகமம் 9 அதிகாரம் வசனம் 16 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். கர்த்தர் ஒருவேளை உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் பெரிய பதவியிலே உலக பிரகாரமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அருள் இருக்கிற, உங்கள் மேல் பொறுப்பாக ஒப்புக் கொடுத்திருக்கிற, உங்களை நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிற ஊழியம், அது தேவன் உங்களுக்கு கொடுத்தது. யாரும் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல விரும்பி வருகிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை, அவருடைய வேலையை செய்து வருகிறீர்களா இருந்தால் அவருடைய வல்லமையை உங்களிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் அவருடைய நாமம் பூமியில் எங்கு பிரஸ்தாபமாகும்படியாகவும் உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, நான்காவதாக, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். சங்கீதக்காரரை பாருங்கள், சங்கீதம் 70 வசனம் 5 தன்னை தாழ்த்துகிறார். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாதேயும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன் என்று அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இஸ்ரவேலிலே காணப்பட்டார். அவர் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். I am poor and needy. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும்படியாக இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறீர்கள். 2 சாமுவேல் 16 அதிகாரம் வசனம் 12 சொல்கிறது, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அருமையானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய தாழ்மையை பார்த்து உங்களை நீங்கள் தாழ்த்தி அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு இறங்கக்கூடிய தேவன். கடைசியாக 5ஆவதாக, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவராக தாவீது காணப்பட்டார். சங்கீதம் 71 வசனம் 14 சொல்லுகிறது, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். But I will hope continually and will yet praise thee more and more. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 71:14 படி எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 84 வசனம் 12 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். O Lord of hosts, blessed is the man that trusteth in thee. நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்த மனுஷர்கள் ஒரு நாளும் அவருடைய நம்பிக்கை வீண் போனதாக சரித்திரம் இல்லை, இனிமேலும் வரப்போகிறதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அருமையானவர்களே. For surely there is an end and thine expectation shall not be cut off. ஏசாயா 2 வசனம் 22 ஒரு முக்கியமான வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். See from man whose breath is in his nostrils, for wherein is he to be accounted of என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நம்முடைய அதிகாரிகளை, நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களை அவர் இப்படி செய்வார், இவர் இப்படி செய்வார் என்று சொல்லி நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17 வசனம் 5 சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? மாம்சமானதை உங்களுடைய புய பலமாக்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வேதம் உங்களை எச்சரிக்கிறது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் ஏசாயா 26 வசனம் 4 சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. நீதிமொழிகள் 28 வசனம் 25 சொல்லுகிறது, பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But if that putteth his trust in the Lord shall be made fat. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன், நான் செழித்திருக்க உதவி செய்வீராக. நானோ எப்பொழுதும் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நானோ உம்முடைய வல்லமையை பாடுகிறவன், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறவன், நானோ உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சமர்ப்பிப்பீர்களா? அன்பின் நல்ல ஆண்டவரே, யூதாஸ் உம்மை காட்டி கொடுத்த போது நானோ என்று சொல்லி ஒவ்வொரு சீஷரும் கேட்ட போது, ஆண்டவரே உமக்கு தெரியும் யார் உம்மை காட்டி கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இராமல் சங்கீதக்காரரை போல உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, உம்முடைய ஆலயத்தில் பச்சை மரத்தை போல ஆண்டவரே உம்முடைய வல்லமை பாடுகிறவர்களாக, உமக்கு சிறுமையும் எளிமையுமாக தாழ்த்துகிறவர்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.